அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. எல்லா செயல் கூடும் என் ஆணை அம்பலத்தே, எல்லாம் வல்லான் தாளே ஏத்து. வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. இந்த நல்லதொரு திருநாளில் மகா சிவராத்திரி, அருள்மிகு அனந்தவல்லி உடனுரை அருள்மிகு அத்தீஸ்வரர் ஆலயத்தில் மகா சிவராத்திரியில் நான் நிகழ்த்திய அருள் பேருரையில் என்னுடைய உங்களிடத்திலே பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன். தலைப்பு: மனித பிறவியின் நோக்கம் என்ன, பிறவி பயனை அடைவது எப்படி என்ற தலைப்பில் அருள்மிகு அனந்தவல்லி உடனுரை அருள்மிகு அத்தீஸ்வரர் ஆலயத்திலே மகா சிவராத்திரியிலே இந்த சொற்பொழிவு நிகழ்த்தப்பட்ட செய்தியை உங்களிடத்திலே பகிர்ந்து கொள்கிறேன். ஒரு அற்புதமான திரைப்படம், ஒரு பாடல் நீங்கள்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒரு அற்புதமான மகான், அந்த மகான் சாதாரணவில்ல, அவர் பேர் அருணகிரிநாதர். அந்த அருணகிரிநாதருடைய திரைப்படத்தில் ஒரு பாடல் வரும். அந்த பாடலுடைய ஒரு பாடல், அந்த பாடல் உங்களிடத்தில் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். மதி இருந்தும் பிழை செய்த பிறவிக்கு பெருமை உண்டோ, அம்மா விதி என்ன கதி என்ன, வீண் பிறவி அழிப்பதன்றோ அம்மா, உடன் வந்த தமக்கைக்கு வசை தேடி வந்த பாவி, அம்மா உனதன்பும் அறிவுரையும் உதறிவிட்ட பாவி என்றோ பாவி என்றோ, ஊரார் நகைத்திடவே உற்றாரும் நகைத்தார், அம்மா உறுதுணையும் மனையாலும் நகைத்தாலே இழிவன்றோ, எத்தனையோ பிறவி பெற்று இடைத்திடும் தீமையெல்லாம் இப்பிறவி ஒன்று பெற்று அத்தனையும் முடித்து விட்டேன். எத்தனையோ பிறவி பெற்று இடத்திடும் தீமையெல்லாம் இப்பிறவி ஒன்று பெற்று அத்தனையும் முடித்து விட்டேன். எனக்கினி பிறவி வேண்டாம் முருகா, எனக்கினி பிறவி வேண்டாம் இறைவா உன் அருளால், எனக்கினி பிறவி வேண்டாம் இறைவா உன் அருளால், எனக்கினி பிறவி வேண்டாம், எனக்கினி இன்பம் வேண்டும் ஈனமெல்லாம் மறைய வேண்டும், எனக்கினி இன்பம் வேண்டும் ஈனமெல்லாம் மறைய வேண்டும். எத்தனையோ பிறவி பெற்று இடத்திடும் தீமையெல்லாம் இப்பிறவி ஒன்று பெற்று அத்தனையும் முடித்துவிட்டேன். முருகா 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 என்று அருணகிரிநாதர் என்ற திரைப்படத்தில் டி.எம். சௌந்தரராஜன் அவர்கள் பாடக்கூடிய ஒரு அற்புதமான பாடல். எதற்கு இந்த பாடலை அந்த படத்தில் வைத்திருக்கிறார்கள் என்றால், தனக்காகவே வாழ்ந்து தம்பிக்காகவே வாழ்ந்து மறைந்த ஒரு புண்ணியவதி ஆதி என்ற சகோதரி, தம்பிக்காகவே வாழ்ந்து தம்பிக்கு திருமணம் செய்துவித்து தம்பிவின் சுகமே என் சுகம் என்று வாழ்ந்த அந்த ஆதி என்ற சகோதரியினுடைய உன்னதமான உயர்வை சொல்லக்கூடிய ஒரு திரைப்படம் தான் அருணகிரிநாதர். காம பித்து பெண் பித்தனாக திகழ்ந்த தன் தம்பிக்கு அறிவு புகற்றியவர் ஆதி என்ற சகோதரி. அந்த ஆதி என்ற சகோதரி விலை மாதர்களுக்கு தேடி தேடி அலைந்து தன் தம்பி அருணகிரிநாதர் படுகிற துயரத்தை கண்டு கடைசியில் தன்னுடைய தம்பி அருணகிரிநாதருக்கு தொழுநோய் என்ற பெருநோய் வந்துடுச்சு. அப்போ அந்த பெருநோய் வந்த பிறப்பு அவர் அப்பயும் அந்த காம இச்சை, உடல் உறவு இச்சை அலைகிறார், தேடி தேடி எங்கெங்கோ அலைகிறார். அப்போ அடைகிற போது அந்த பெண்ணும் அவரோட உடலுறவு கொள்ள ஆசைப்படவில்லை. கடைசியாக தன் அக்கா தோற்று போய் தம்பி முன்னால் நிற்கிறார். தம்பி, நான் தேடி தேடி பார்த்தேன், எந்த பெண்ணும் உன் இச்சைக்கு சம்மதிக்கவில்லை தம்பி, நான் என்ன செய்வேன், பாவி ஆகிவிட்டேனேன்னு அந்த அக்கா ஆதி என்ன பண்ணுறாங்க, தன் உடம்புல இருக்கக்கூடிய அத்தனை அந்த கட்டியிருக்க மானத்தை காக்கக்கூடிய உடையெல்லாம் களைந்து அம்மனமாக நிற்கிறார். தம்பி, நானும் பெண், உனக்கு இச்சை ஏற்பட்டால் என்னை புணர்ந்து கொள் என்று சொல்லுகிறார். அப்போதுதான்
அருணகிரிநாதருக்கு படால் என்று தவடையிலே அடித்த போது அப்போதான் அறிவு உழைக்குது. சக உதரம் சகோதரி, சகத்தின் சகோதரி உதிரி, அம்மா ஸ்தானத்தில் இருக்கிறவளை போய் அப்போ படால் நடிக்குது. அடடா, இவ்வளவு காலம் இச்செயலால் வாழ்ந்த அதை போல தான் அந்த பாட்டு வருது. மதி இருந்தும் பிழை செய்த பிறவிக்கு என்ன பாவம் பண்ணன, விதி இருந்து மதி இருந்து வீண் பிறவி, உடன் பிறந்த தமைக்கும் தீங்கு செய்யக்கூடிய ஒரு பேரை இறைவன் நமக்கு கொடுத்துட்டானே, ஐயோ நம்ம என்ன பண்ணுவோம் என்ன செய்வோம் என்கிற அந்த பேதை, அந்த வீண், அந்த சொல்றார், உடன் வந்த தமக்கைக்கும் வசை தேட தந்த பாவி அம்மான்றார். அப்போ உண்மையை உணர்ந்து கொள்ள வேண்டிய அந்த தருணம், அதுதான் வாழ்க்கையினுடைய உண்மை நிலை. இந்த கேள்விதான் இந்திய சான்று, மனித பிறவி நோக்கம் என்ன, பிறவி பயனை அடைவது எப்படி, இந்த கேள்வி இந்திய சான்றோர்கள், சரித்திரங்கள், சித்தர்கள் எல்லோரும் ஆழமாக ஆழ்ந்து, ஒன்று குறிப்பாக பகவத்கீதை, திருக்குறள் போன்ற நூல்கள்லாம் மனித பிறவியினுடைய உயர்ந்த நோக்கத்தை நமக்கு விளக்குகின்ற செய்தியாக நம்ம உணர்கிறோம். அப்போ அந்த செய்தியை நம்ம உணர்கிற போது உண்மையை உணர்ந்து கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்தை தான் மனித பிறவியின் நோக்கம். அதை 3 நோக்கம் சொல்கிறாங்க. ஒன்று ஆன்மீக உணர்வு, செல்ஃப் ரியலைசேஷன். 2 தர்ம வாழ்க்கை. 3 பிறவி சூழலிருந்து விடுதலை, மோட்சம். அப்போ அந்த ஆன்மீக உணர்வு, ரியலைசேஷன்னா என்ன, நம்மளுடைய உண்மையான இயல்பு ஆன்மா என்பதை உணர்ந்து பரமாத்மாவோடு ஒன்று சேருதல். இப்போ அந்த ஆன்மீக உணர்வு, செல்ஃப் ரியலைசேஷன், நம்மளுடைய உண்மையான அந்த இயல்பு, நமக்குள்ளா இருக்கக்கூடிய ஆன்மாவை, உயிரை உணர்ந்து அந்த பரமாத்மாவோடு ஒன்று சேருதல் வேணும். அடுத்து தர்ம வாழ்க்கை, அறம், நேர்மை, கருணை, பொறுமை போன்ற நற்குணங்களோடு வாழுதல். அதை தான் நம்ம திருவள்ளுவர் பெருமான் திருக்குறளில் கூறுறார், அறத்தோடு நடுவுடையான் இல்வாழ்க்கை, பொருத்தம் உடைத்து புகழ்னு சொல்றார். அடுத்து பிறவி, இந்த சுழற்சியிலிருந்து விடுதலை, அதான் மோட்சம். அப்போ அந்த பிறப்பு இறப்பு சுழற்சியிலிருந்து விடுபட்டு நிலையான ஆனந்தத்தை அடைதல். அப்போ இதுதான் ஒரு பிறவியின், மனிதனுடைய பிறவியின் நோக்கம். அப்போ அந்த பிறவி பயனை அடைவது எப்படின்னா, அதுக்கு 5 நம்ம கண்டிப்பாக கடைபிடிக்கணும். நாணம் பெறுதல், நற்செயல், அந்த கர்ம யோகத்தோடு வாழுதல். 3 பக்தி யோகம். 4 தியானம் மற்றும் ஒழுக்கம், பிறருக்கு உதவி. இதில் முதலாவது வரக்கூடியது நாணம் பெறுதல். சாஸ்திரங்கள், சான்றோர்கள், நல்ல ஆசிரியர்கள் வழி உண்மை அறிதல். பகவத்கீதையில் வரக்கூடிய 4வது அத்தியாயம், 7வது அத்தியாயம், 8வது அத்தியாயம் தர்மத்தை நிலைநாட்டும் அந்த அவதார தத்துவத்தை அந்த செயல் நமக்கு சொல்லுது. ஆகவே பகவத்கீதையை படிக்கணும். அடுத்தது நற்செயல், கர்ம யோகம், சுயநலம் இல்லாமல் கடமையை செய்தல். கடமையை செய், பலனை எதிர்பார்க்காதே என்ற கோட்பாடோடு வாழ முற்படணும். அப்புறம் பக்தி யோகம், இறைவனை நினைத்து நம்பிக்கை, அன்பு, சரணாகதி கொண்டு வாழ்தல். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 4வது தத்துவமான தியானம் மற்றும் ஒழுக்கம், மனதை அடக்கி தியானம் மூலம் உணர்ந்து அமைதி அடைதல். அதுதான் நம்ம என்ன சொல்கிறாங்க, மூச்சை கவனி, பேச்சை குறை. கதாகதம் நமக்குள்ளாக இருக்க முடியும். ஏதாவது நமக்குள்ளே இருக்குது இன்ட்யூஷன், நம்ம போய் படிப்பது டியூஷன். நமக்குள்ளே இருக்குது இன்ட்யூஷன், அந்த உள் உணர்வை தொடர்ந்து கொள்ள வேண்டும். அப்போ அந்த தியானத்தை மூலமாக, ஒழுக்கத்தின் மூலமாக கிடைக்கும். 5வது தத்துவமாக, இறுதி தத்துவமாக, மனிதன் பிறவி பயனை அடைவது எப்படின்னா, பிறருக்கு உதவி, அன்னதானம் செய்தல், கல்வி உதவி செய்தல், கருணை, இவை அனைத்தும் பிறவி பயனை உயர்த்தும் என்று சொல்லக்கூடிய நிலையில் இருக்கு. அதைத்தான் நம்ம சுருக்கமாகவும், மனித பிறவி அரிய ஒன்று, அது வெறும் இன்ப துன்ப அனுபவத்துக்கு அல்ல. அதை தான் நம்ம ஔவையார் என்ன சொல்கிறாங்க, அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது, அதனிலும் கூன் குருடு செவிடு பேடு நீக்கி பிறத்தல் அரிதல்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த உயர்ந்த பிறவியான மனித பிறவியை நாம் எடுத்திருக்கிறோம். அப்போ அந்த மனித பிறவியிலே 4 தூண்களாக நம் வாழணும்னா, அறம், நாணம், பக்தி, சேவை என்ற
4 தூண்களில் வாழ்ந்து உயர்ந்த ஆனந்த நிலை அடைவது தான் அதனுடைய பயன். அப்போ அந்த மனித பிறவியினுடைய பயனை, நோக்கத்தை அடைவதுன்னா அறம் செய்யணும், நாணம் செய்யணும், பக்தி செய்யணும், சேவை செய்யணும் என்கின்ற செய்தியை நமக்கு இந்த மகா சிவராத்திரியிலே நாம் உங்களிடத்துல பகிர்ந்து கொள்வதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன், ஆனந்தம் அடைகிறேன், பேர் உவகை அடைகிறேன். எப்படி ஆதி என்ற சகோதரி தன்னுடைய சகோதரனுக்காக வாழ்ந்தாலோ அதே மாதிரி 8வது குழந்தையாக பிறந்த நான் அலுமேலு சின்னையா என்ற ஒரு தம்பதியருக்கு 8வது குழந்தையாக கண்ணன் பிறக்கிறேன். இந்த கண்ணனுக்கு 8 உயிர்கள், 5 சகோதரி, 3 சகோதரர். 2 சகோதரர்கள் சிறு வயதிலே அகால மரணம் மறைந்து விட்டார்கள். என் தாய் தந்தையரும் மறைந்து விட்டார். என்னுடைய 6வது சகோதரி ஜீவா அவர்கள். எப்படி அருணகிரிநாதருக்கு ஆதி என்ற சகோதரி இருந்தாலோ ஜீவா என்ற சகோதரி இந்த கண்ணன் என்பவருக்காகவே வாழ்ந்தார். திருமண வாழ்க்கையை முடித்து கொண்டு எனக்காகவே வாழ்ந்து 25 ஆண்டுகளும் எனக்காகவும் என் பிள்ளைக்காகவும் வாழ்ந்த ஒரு உன்னதமான பத்தினி தெய்வம் என்னுடைய சகோதரி ஜீவா. நான் பெருமையாக கொள்கிறேன். அதே இந்த மகா சிவராத்திரியான அருள்மிகு அனந்தவல்லி உடனுரை அருள்மிகு அத்தீஸ்வர ஆலயத்திலே பதிவு செய்வதில் நான் பெருமை கொள்கிறேன், கர்வம் கொள்கிறேன், மகிழ்ச்சி கொள்கிறேன். இந்த ஆனந்தத்தை உங்களிடத்தில் நான் பகிர்ந்து கொள்கிறேன். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான பேரை ஏக இறைவன் எனக்கு கொடுத்திருக்கிறான். நான் எந்த சிவன் கோயிலுக்குமே போகிறது இல்லை. ஏன் போகிறது இல்லைன்னா இந்த கோயிலுக்கு மட்டுமே வர, தொடர்ச்சியாக 7 ஆண்டு காலமாக வர, எந்தவித பிரதிபலனாக என் வாழ்க்கை தரம் கொஞ்சம் கொஞ்சமாக உயர்ந்து மகிழ்ச்சி அடையக்கூடிய ஆனந்த பேரை கொடுத்த ஒரு திரு ஆலயம் அருள்மிகு அனந்தவல்லி உடனுரை அருள்மிகு அத்தீஸ்வர ஆலயம். சித்தர்கள் வாழ்ந்த ஆலயம். நான் இருக்கக்கூடிய சிங்கப்பெருமாள் கோயிலில், வைணவ கோயிலில் பெருமான் இருக்கிறார், பகவான் கிருஷ்ணர் இருக்கிறார், கண்ணன் இருக்கிறார். நரசிம்மராக, அகோர நரசிம்மராக இருக்கக்கூடிய அந்த ஆலயம் உருவாவதற்கு முன்னால் இந்த சிங்கப்பெருமாள் பகுதியிலே திருத்தேரியிலே புதையுண்ட கோயிலாக இருக்கிறது இந்த அத்தீஸ்வர திருவாலயம். ஆகவே இது கேட்டதை கொடுக்கக்கூடிய ஆலயம். பட்டினத்தார் சொல்லுவார், தெய்வம் ஒன்றென்று உண்டு என்று இரு, ஒரு தெய்வமாக இரு. அங்கங்கே நாயை வாய வைக்கிற மாதிரி எல்லா இடத்துக்கும் எல்லா கோயிலுக்கும் போடுறாங்க. அப்போ தெய்வம் என்பது ஒரு தெய்வம், அது அங்குங்கனாதபடி எங்கும் பிரகாசமாக இருக்கக்கூடிய அந்த தெய்வம். அந்த தெய்வத்தை நாம் உணர்ந்து கொள்ளணும். அதைத்தான் நம்மளுடைய திரைப்படத்தில் ஒரு பழைய பாடல் வரும். இந்த பழைய பாடலில் வரக்கூடிய அந்த செய்தி ஒன்று உண்மையானது. அதை உங்கள்கிட்ட பகிர்ந்து கொண்டு என் உரையை இறுதி செய்கிறேன். நீண்ட மதிச்சுவரும் நெடுங்கோபுரமும் சூழ்ந்து மறைந்திருக்கும் சுத்தவெளி பொற்சபையே, விளக்கும் விளக்கில்லாத விளக்கமில்லா சத்தியமே, வெறும் கல்லாய் வீட்டிருக்கும் விடை கடந்த தத்துவமே, பாவி என்னை மறுபடியும் பிறக்க வைக்காதே, செய்த பாவமெல்லாம் தீரும் முன்னே இறக்க வைக்காதே, பாவி என்னை மறுபடியும் பிறக்க வைக்காதே, செய்த பாவமெல்லாம் தீரும் முன்னே இறக்க வைக்காதே, பாவத்திற்கு கூலிதனை நிறுத்தி வைக்காதே, பாவத்திற்கு கூலிதனை நிறுத்தி வைக்காதே, என்னை போல் பாவிகளை இனியும் படைத்து வைக்காதே, என்னை போல் பாவிகளை இனியும் படைத்து வைக்காதே, பாவி என்னை மறுபடியும் பிறக்க வைக்காதே, செய்த பாவமெல்லாம் தீரும் முன்னே இறக்க வைக்காதே, வஞ்சகனின் உடலெல்லாம் வாதம் வர வேண்டாமா, வாய் நிறைந்த பொய்யனுக்கு சூளமர வேண்டாமா, காலழுகி கையழுகி காடு செல்ல வேண்டாமா, காதகனை கண்டு மக்கள் காரி துப்ப வேண்டாமா, கோடி வகை நோய் கொடையா, சாகுமறை அழவிடையா, இப்பிறவி முடிப்பதற்குள் என் கணக்கை முடியையா என்று ஒரு பழைய பாடல் டி.எம். சௌந்தரராஜனும் பாலையா அவர்கள் நடித்ததாகவும், எம்.எம். ராஜனும் நம்ம மறைந்த நடிகை, திரைப்பட நடிகை, அந்த அம்மா நல்லா அழகாக, அந்த அம்மாவோட பேர் டக்குன்னு ஞாபகம் வரல. அப்போது அந்த அம்மா நடித்த அந்த படம் உயர்ந்த கருத்தை சொல்லுது. ஆகவே இந்த பிறவி பயனை நாம் அடையணும். நம்ம மனித பிறவின் நோக்கம் என்ன?
பிறவி பயனை அடைவது. அப்போ அந்த பிறவி பயனை அடைந்து மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்கிற செய்தியைத்தான் நான் சொல்ல விரும்புகிறேன் என்று சொல்லி, இந்த அருமையான நேரத்தில் இந்த திருத்தேரியிலே இருக்கக்கூடிய அருள்மிகு அனந்தீஸ்வரர் உடனுரை அருள்மிகு அத்தீஸ்வரர் ஆலயத்திலே குழுமி இருக்கக்கூடிய மகா சிவராத்திரியிலே குழுமி இருக்கக்கூடிய பக்தர் கோடிகள், என் உயிரிலும் மேலான அன்பு சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் தெரிவித்து கொண்டு, அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீள் ஆயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெஞ்ஞானம் பெற்று மேலோங்கி வாழ வேண்டும். நீங்கள் தொடங்குகின்ற காரியங்கள், தொடங்க போகின்ற காரியங்கள் தொட்டதெல்லாம் பொன்னாக வேண்டும் என்று ஏக இறைவனை நினைத்து, இந்த பூமியிலே வாழக்கூடிய சித்தர்கள், ஞானிகள், மகான்கள், யோகிகளுடைய திருவடியை நினைத்து மனதார நெஞ்சார வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன் என்று வாழ்த்துகிறேன். அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனி பெரும் கருணை, அருட்பெரும் ஜோதி என்ற மகா மந்திரத்தை வான்காந்தத்தில் கலக்கவிட்டு வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.